லவ் கரெக்டாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ரெண்டு பியோர் சோல் உண்மையாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்கள போக்கில் விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் நான் சடனாக சொல்கிறேன்னா, ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னல, அது எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் தான். அது சடன் என்கேஜ்மெண்ட், எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லாமல் நடந்த ஒரு என்கேஜ்மெண்ட். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு சைட் பார்க்க வரதா தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சடனாக கையோடு சேர்ந்து தேதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ் தானே, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். லவ் மேரேஜ் தானே, ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட்கே போயாச்சு. சடன் பிளானுங்கிறனால பெருசாக எதுவும் பண்ணலை. மண்டபம் கோவில் அப்படிலாம் போகாமல் வீட்லேயே சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் வச்சுட்டோம். ப்ளஸ் ரிலேட்டிவை நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதா இருந்தது. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது அந்த கப்புள்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம அவங்க ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. ஒரு பிக் டே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டோட போல, பட் ஹாப்பியாக தான் போச்சு. மேரேஜ் வந்து Feb 8 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் வரேன். அது